வணக்கம் வணக்கண்ணே. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இது எடுத்துக்கலாம். போன வாரம் ஒரு 3 வந்துச்சுன்னா நான் வாங்கி. ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்எஸ் டிஜே ராஜு விலாக்ஸ். ஸோ நம்ம ராஜன் சார் புதுசாக கார் வாங்கிட்டாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. புதுசு நம்ம இப்போ பூஜை போடுறதுக்கு முத இப்போ மருதமலை அடிவாரத்துக்கு போயிட்டு மருதமலை கோயிலுக்கு போயிருக்கோம். மருதமலை டெம்பிள், கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலை 7வது வீடான முருகரின் 7வது வீடான மருதமலை கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க நம்ம எல்லாமே சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ராஜன் சார் வந்து சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு, எம்சிபி, டிஎஸ் கேஸ் எல்லாமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ல இருந்து கோயம்புத்தூரில் ஒரு 8-9 மாதமாக கடின உழைப்பு பலனாக புதுசாக ஒரு கார் வாங்கிட்டாரு. என்ன கார்னா மாருதி சுசுகி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரு. அவரை போல சின்சியரா உழைச்சா எல்லாரும் கார் எல்லாரும் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அது போல எல்லாரும் உங்களை, ஆனா நீங்க உங்களோட சின்சியாரிட்டி தாங்க, உங்களோட இத்தனை மாசத்தோட உழைப்பு தான் இதோட அடையாளம். சரிங்களா? எப்படி இது வந்து நான் டெய்லி காலையில 3 மணிக்கு முழிச்சிருவேன். ஓ சரிங்க. முடிச்சுட்டு 4 மணி 4 to 4:30 வரைக்கும் எல்லா லா புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுவேன். ஓ சரி சரிங்க. அப்படியே 5 மணிக்கு நான் குளிக்க ஆரம்பிச்சேன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஜட்ஜ் எக்ஸாம் அது போல ஏதாவது படிக்கிறீங்களா? இல்ல, நான் ஜட்ஜஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சரி. கம்பி மத்தாப்பு எரியல கம்பி பிரச்சனையா போச்சுனா இங்க கட்டு கம்பி நம்ம ஆளு ஃபுல்லா கட்டுறதுக்கு ஃபுல்லா ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இந்த தடவை துபாயில இருந்து பூரா பேர் இங்க வந்துட்டாங்க. ஒட்டாமத்துக்கு பூரா இங்க வந்துட்டாங்க. பூரா கம்பி கட்ட அனுப்பி இருக்கு. கம்பி மத்தாப்பு சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமா, இப்போ ஏபிபி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா, கூடிய சீக்கிரத்துல அது கிடைக்கிறத விட இது கொஞ்சம் நிறைய வருமானம் வருது. சரிங்க சரிங்க. ஆமா, இப்போ நீங்க எப்படி அட்வொகேட்டாவே தொழில் பண்ற மாதிரியா இல்ல கவர்மெண்ட் ஏபிபி ஜட்ஜஸ் அந்த மாதிரி லைன்ல போயிடலாம்னு? ஜட்ஜஸ் ஆகணும்னு ஆசை தான் இருக்குது. ஆனா அது கொஞ்சம் 3 மணிக்கு முழிக்கிறது பத்தாது, 1 மணிக்கு முழிக்கணும். இல்ல அப்படி. ஆமா, நீ பொய்ய சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க, உண்மையை சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க. அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? அப்படி இல்ல, நீங்க ஜட்ஜ் ஆயிட்டீங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனா அட்வொகேட்டுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து அட்வொகேட் தான். நீங்க இந்த மாதிரி சைட் அடிச்சுல வண்டி ஓட்ட கூடாது. சரியா? லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு அதுதான் ராஜு சார். அப்புறம் என்னதான் எப்படி அந்த ஒரு ஃபீல் எப்படி தெரியுது? முத ஒரு நம்ம ஒரு நம்ம வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? லீகல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு கார் வாங்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபீல் வந்து நல்லா தான் இருக்கு. இனோவா கிறிஸ்டா கார் தான் அடுத்த எய்மே. ஓ சூப்பர் 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 சூப்பர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க வந்து எப்படி எங்க ஆபீஸ் எங்க வச்சிருக்கீங்க? எங்க ஆபீஸ் போட்டு? நம்ம ஆபீஸ் எல்லாம் கைலாஸ் மட்டும் தான். ஓ சரி சரி. ஆபீஸ் எல்லாம் 2-3 ஆபீஸ் இருக்கு. ஆபீஸ்க்கு போறது கூட நேரம் இல்ல, எல்லாம் வேலைக்கு ஆள் வச்சாச்சு. சரி சரி. ஆமா. எத்தனை ஜூனியர் இருக்காங்க? எத்தனை ஜூனியர் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? நமக்கு ஒரு 5 ஜூனியர் இருக்காங்க. ஓ சரிங்க. நம்ம கேஸ்ல அவங்களே பாத்துக்குவாங்க. சரி சரி. முக்கியமான கேஸ் மட்டும் நம்ம வந்து ஆஜராக வேண்டி இருக்கும். ஆனா எல்லாதான் இருந்தாலும் எந்த ஜூனியர் இல்லாம எனக்கு நானே ரஞ்சனிங்க மாதிரி பின்னாடி ஒரு சார் இருக்காரு. அவர் தான் நம்ம நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அவர் வந்து எப்படின்னா நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல யாரும் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் உண்டே வேணும்னு என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த மாதிரி இருக்கிறாரு. அந்த சார்ட்ட ஒரு மீட்டிங். சார் நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? உங்களோட நண்பன் ஒரு கூட இருந்த ஒரு அட்வொகேட் ஒரு டீம்மேட்டு ஒரு கார் வாங்கியிருக்கிறாங்க. முத போய் மருதமலை கோயிலில் போய் ஒரு படையல் போட போறீங்க. அது எப்படி ஒரு ஃபீல் பண்றீங்க? எப்படி ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஃபீல் பண்றேன்னா பெருமையா ஃபீல் பண்றேன். நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்காரு. இது தொடர்ந்துட்டே இருக்கணும், மேலும் மேலும் வரணும். இல்ல நம்ம கூட இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ராஜன் சார் வந்து யார் வந்து வேலை இல்லாம இருக்காங்களோ எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறாரு. அந்த நிலைமைக்கு நம்ம வரணும்னு ஆசைப்படுறோம். மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? நல்லது நல்லது. ஓகே.
அப்புறம் சார் என்ன கார் வாங்க ஆசைப்படுறாருங்க இல்லை சார் நீங்கள் என்ன கார் வாங்குறது எய்மில் இருக்கீங்க? என்னோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhsக்குள்ள இந்த ப்ரீஸா, என்னோட ப்ரீஸா. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல கார் நல்ல கார். ப்ரீஸா தான் என்னோட எய்ம். எனக்கு ரொம்ப பிடிச்சது டஸ்டரு. மெயின்டெனன்ஸ் அதிகங்கிறனால இப்போ ப்ரீஸால ஒரு கண்ணு. நம்ம இப்போ கல்வீரம்பாளையம் ரீச் ஆயிட்டோம். அடுத்து நம்ம போறது நம்ம கல்வீரம்பாளையம் அடுத்து தர்மராஜ். நீங்க தான் அடுத்து நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கிறீங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கல்லாட்டம், இது கல்லாட்டம். நீங்க உங்களோட பங்குக்கு ஏதாவது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்னோட பங்கு என்னன்னா, என்னோட ஒரு சீனியர் அட்வொகேட், எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட முன்னோடி, என்னோட ஆசான் வந்து ஒரு கார் வாங்கிறது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக படுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம இதில் இருக்கும்போது. அண்ணனோட வழிகாட்டியின் அடிப்படையில் நானும் அந்த வழியில் நானும் பின்தொடர்ந்து நானும் அந்த வழியில் வந்து நானும் அது போல் ஒரு அண்ணன் ஒரு ஸ்டெப்ல இருக்காரு, நான் தம்பி அது போல இருக்கணும். அப்படி இருந்தா தான் அண்ணனுக்கு ஒரு பெருமை, அண்ணன் கூட இருக்கிறதால எனக்கு ரொம்ப பெருமை. அதாவது அண்ணனோட தம்பி நான் சொல்றதை விட என்னோட அண்ணங்கும் போது எனக்கு எப்பவுமே எனக்கு அது பெருமை. எல்லாம் டெக்னாலஜி. உங்க தம்பிங்கிறத விட என்னோட அண்ணன் அப்படின்னு நான் சொல்றதுல நான் ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அது இன்னைக்கு இல்லை என்னைக்கும் அந்த பெருமை எனக்கு இருக்கும். அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் ஃபர்ஸ்ட் கர்வ்டு டிஸ்ப்ளே மொபைல் வாங்குனது நீங்க தான் சொல்றாங்க. கர்வ்டு டிஸ்ப்ளே மொபைல் வாங்குனது நான் தான் இல்லைன்னு சொல்லல. பட் நான் ரெடி கேஷா வாங்கல. ராஜன் சார் நம்ம சீனியர் அட்வொகேட் இன்ஸ்டால்மென்ட்ல தான் வாங்கியிருக்காரு. 4 லட்சம் 5 லட்சம்ங்கற மாதிரி ரெடி கேஷா செக் போட்டு கொடுத்து நம்ம அந்த மாதிரி நம்ம வாங்குறோம். எல்லாம் டெக்னாலஜி. கிடையாதுடா, கேஷாலாம் எடுத்து கொடுக்கல. எல்லாம் 500 நோட்டாலே எடுத்து நான் கொடுக்க முடியல. மாசம் ஆனா டிவி கட்டிட்டு எடுத்தீங்களா இல்லையா? அதான் எடுத்தேன் இல்லன்னு சொல்றேன். ஆனா நான் ரெடி கேஷ் போட்டு வாங்கல. ராஜன் சார் உயர்த்த தொட்டுட்டீங்கல்ல. நம்ம ராஜன் சார் அப்படி வாங்கல. அப்புறம் கோயம்புத்தூர் வரும்போது டிஸ்ப்ளே மாத்த முடியாம இந்த நிலைமை ராஜுகுட்டிக்கு கர்வ்டு டிஸ்ப்ளே வாங்குற அளவுக்கு இந்த ப்ரொஃபஷனல் வருமானம் எப்படி வந்தது? அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. வளர்ந்தது. நான் வந்து ரெடி கேஷா வாங்கல. அதுவும் நான் இப்ப சொல்றேன், ரெடி கேஷா வாங்கல. நான் வந்து அவர் கூட இப்ப நாளைக்கு 2000 வேலை கொடுத்தா அந்த 2000 டிவி கட்டுவேன். சார் நீங்க ரெடி கேஷா வாங்கினாதான் கோர்ட்ல ஃபுல்லா எல்லா பொண்ணுங்களும் சொல்றது உண்மைங்களா? பொண்ணுங்கன்னு சொல்றீங்க, அதை எத்தனை பொண்ணு என்கிட்ட பேசுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வரவங்க நல்லா இருக்கும். கார் ரெடி கேஷ் கொடுத்தா கார் ரெடி கேஷ் கொடுத்தா நீங்க கார் ரெடி கேஷ் கொடுத்தா வாங்குனீங்க சார். அந்த காசு என்னோட இல்லைங்க. எப்படி தன்னடக்கம் தான் உங்ககிட்ட பிடிச்சது? தன்னடக்கம் தன்னடக்கம் தான். ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினேன். பட் அது என்னோட காசு இல்ல. அப்ப யாரோட காசு? அது அப்பாவோட காசு. வீட்ல இருந்து காசு. ஆனா இவ்வளவு பேர் எல்லா காசும் நீங்க என்ன வச்சிருந்தாலும் அப்பாவோடதுங்கிறீங்க பாத்தீங்களா? உண்மையா அவங்க கொடுத்து வச்சவங்க பெற்றவங்க. நீங்க பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க சம்பாதிச்சாலும் இன்னைக்கு நீங்க வைக்கல இருந்தாலும் உங்க அப்பா வைக்கல இருந்தாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது. சார் நீங்க வந்து லா காலேஜ்ல படிச்ச காலங்கள் போய் கஷ்டப்பட்டு வளர்ந்த காலங்கள் போய் இப்போ ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்குது. என் காலேஜ் வந்துடும் நிப்பாட்டிங்கன்னா என் காலேஜ் ஆட்டிடும் உங்களுக்கு. இந்த டைம்ல பாருங்க நம்ம ராஜன் சார் பயங்கரமா வண்டி வந்து போயிட்டு இருக்குது. அடுத்து மருதமலை முருகன் தெரிகிறாரா? தெரியலனாலும் பரவாயில்ல, பக்கத்துல கூட்டு நல்லா பாருங்க, தெரியுதா? போயிட்டு இருக்கோம், வந்துட்டோம். இந்த ஸ்டாப்பிங் பேர் வந்து ஐஓபி காலனி, ஐஓபி காலனி பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி இருந்தது. நாங்கெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது லா காலேஜ் படிக்கும்போது இந்த பாலத்து வழியாக தான் குறுக்கால ஏறி குளிச்சு வருவோம், கட்டடிச்சு வருவோம். ஏன்னா அப்போ வந்து வார்டன் விட மாட்டாரு. வார்டன் தெரியாம காலேஜ் தெரியாம லீவ் நாளில் மட்டும்தான் வருவோம். இதுதான் நான் படித்த காலேஜ், அரசு சட்டக்கல்லூரி, கவர்மெண்ட் லா காலேஜ் ஆஃப் கோயம்புத்தூர். இதான் நான் படித்த காலேஜ். இது இஸ் என்ட்ரன்ஸ். பழைய நினைவுகள். நான் நிற்கிறாங்க பாருங்க மாணவிகள். இதுதான் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. நான் நிற்கும் போதெல்லாம் பஸ் ஸ்டாண்டே கிடையாதுங்க, இந்த மரம் தாங்க பஸ் ஸ்டாண்டு. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. பாருங்க ஸ்பீட் பிரேக்கு. நல்ல ஒரு அமைதியான இயற்கையான ஒரு இடம் பாருங்க. இதுக்கப்புறம் இடமே இல்லை, நீங்க திரும்பி தான் வரணும். அப்படியாப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடம்.
மறக்க முடியாத ஒரு இடம். முருகர் வந்துட்டார், முருகர் தெரிஞ்சிட்டார். இது புதிய ரெஸ்டாரண்ட், நம்ம மருதமலையில் ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். இது வந்து மருதமலையோட பஸ் ஸ்டாப். கைஸ், இதான் என்ட்ரன்ஸ் மருதமலை. வந்துட்டோம் பாருங்க, போலீஸ்கார் நிற்கிறாரு. இந்த என்ட்ரன்ஸு அது தெரியுது பார்த்தீங்களா, அது தெரியுது பார்த்தீங்களா, அதான் படிக்கட்டு. வாக்கிங்கில் போகணுன்னா நம்ம இப்போ வந்து நம்ம செல்லக்குட்டியை மேலே ஏற்றுறோம். ஸோ அதனால் ராஜன் சார்ட்ட எப்போ நான் பார்க்குறது 500 நோட்டு 200 நோட்டு மட்டும்தான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? எஸ், இதுதான் மருதமலை போகிற பஸ்ஸு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. நம்ம காருங்கிறதுனால 50 ரூபா போட்டிருக்கிறாங்க. இது 2 வீலரில் வந்தாலும் 10 ரூபா தான். பாருங்கள், வரிசையாக இருக்கும். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை. பஸ்லேயும் போயிட்டு வந்துருக்கோம். நாங்களாம் நடந்தும் போயிட்டு வந்துட்டோம். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வேறு என்ன வேலை, டெய்லியும் கட்டடிச்சிட்டு காலைல காலேஜ் போயிட்டு மதியம் கோயிலுக்கு போகிறத வேலை. இன்றைக்கி தான் மருதமலையில் முருகர் எங்களை கூப்பிட்ருக்கிறாரு. ரொம்ப நன்றி முருகா. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி, ஹில்ஸில் போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இவ்வளோ வயராக இருக்குது பாருங்கள். வந்துட்டோம் மருதமலை முருகன் கோவில். சைட் அடிக்காதீங்க, கோயிலுக்கு வந்தா முருகர் கோவப்பட வர. அப்புறம் என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். இங்க வந்து இந்த வியூ தெரிஞ்சு, இங்க இருந்து அந்த வியூ தெரியும். எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். அப்படியே அந்த கோயில் டாப் அடிச்சு அவ்வளோதான், கோயில் டாப் அடிச்சு. இப்போ நம்ம அங்கே போகிறோம், வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. கைஸ், மருதமலை முருகரை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்குது. ஓடோடி வந்திருக்கோம். மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு, அதற்கவே மனக்கவலை மறக்கவே நாங்கள் மருதமலைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது. கட்டப்பட்டுள்ளன. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? முருகர் தான் மாறி இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல. முருகர் மாறி இருந்தாலும் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கே மாட்டாரு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுறது கைது வாங்கிட்டு கை வாங்கியாச்சு 6 பேருக்கு. அப்புறம் இன்னும் வந்து கருப்பு கலரில் வந்து ராஜன் சார் வந்து நாங்கள் வந்து எங்கள் அட்வொகேட் டீமில் வந்து நிதித்துறை வழக்கறிஞராக நாங்கள் ராஜன் சார் நியமிக்கலான்னு இருக்கோம். நிதி சம்பந்தமாக எந்த ஒரு பணம் எது வந்தாலும் அவரே கொடுக்கலாம். அவரை நியமித்து அவரை தான் எதுவும் தந்து போகணும். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அவரை தான் நிதி தெய்வமே, உன்னைய நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன். எனக்கு எதாவது செஞ்சிருக்கியா நீ? உன்னைய வச்சுக்கிறேன். ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன். இது தெய்வமா நீ தெய்வமா? நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். நிதித்துறை அவரை தான் போடலான்ட்டு இருக்கோம். எல்லாம் ஆன்லைன் ஆஃப்லைன் தான். ஒன்று எடுத்தால் கேஷ் 200-500 இல்லைன்னா ஜிபே தான். அவர் வந்து அவர் எங்களுக்கு கொடுக்க விட மாட்டேங்கிற ஒரே அன்பு தொலையா இருக்குது. கஜனா எல்லாமே அவர் தான். அதான் நிதித்துறையில் கொடுத்த நிதி அமைச்சர் வந்து அரசியல் எப்படி இருக்காங்கன்னா அந்த மாதிரி அட்வொகேட் டீம்ல வந்து அட்வொகேட் டீம்ல வேற எதுவும் வேண்டாம், வேற உங்க அன்பு போகுது. காருக்கு ஒரு மாலை, முருகருக்கு ஒரு மாலை, அண்ணனுக்கு ஒரு மாலை, எல்லாருக்கும் ஒரு மாலை. ராஜ மரியாதை பேசிட்டு இருக்கோம். அண்ணா வந்து வேற பேசிட்டு இருக்காரு. பேசி அவர் ரிட்டர்ன் பண்ணிடுவார். அவர் எதுக்கு பெரிய மாலை அல்ல, நான் அவர் வந்து அண்ணன் வந்து நாங்கள் பேசுவார். நிதித்துறை அட்வொகேட் மாலை மட்டும் தம்பி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் கையில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நாளைக்கு வச்சலாம் வாரம் வச்சு கட்டுவாங்க. நம்ம லக்ஷ்மண் சார் வந்து முடிச்சிட்டாரு, நிறைய பேசி முடிச்சிட்டாரு. நீதித்துறை வந்து ஜீவ் பண்ணிட்டாரு. காட்டுங்க, இது காட்டுங்க, இங்கே காட்டுங்க.
இது பண்ணிட்டாரு. பாருங்க, நாளைய வாங்கியாச்சு. நாளை ரெடி, காருக்கு முறுக்கு ரெடி. வாங்க தரிசனம் பண்ணலாம். ராஜா ராஜா தேங்காய் பழம் செட்டு கல்பூரம் இதில் ரெக்கார்ட் ஆகணும். ஆனால் இந்த முருகருக்கு அந்த இது வந்து உங்களுக்கு சைத்தடிக்கு என்ன கதை தெரியல. அந்த பிள்ளை நம்ம மாமான்னு கூப்பிட்டோம். அப்படிங்களா? இது காட்டுங்க, என்ன சொல்லுவாங்க? மாமான்னு கூப்பிட்டோம். சரி சரி, நீங்கள் தான் சாட்சி. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். கைஸ் எல்லாமே வாங்கிட்டு முக்கியமான விஷயம் அச்சந்தட்டை வாங்க விட்டுட்டோம். நாள் வாங்கியிருக்கேன். சும்மா செல்லப்ப அப்படி ஆயிடுச்சுல்ல. பாருங்க, நீதித்துறை எங்க போனாலும் வீடியோ எவ்வளோ 140? வெள்ளச்சட்டையை போட்டு நீ வீடியோ எடுக்க என்ன விழுந்து வேலை வரணும் எப்படி? அதாங்க லைஃப். நாங்கள் ஜாலியாக தான் வீடியோ எடுக்கிறோம். மருதமலையில லெமன் 10 ரூபாய்க்கு அதுதான் இங்கேயே சொல்லிடுவோம். சரி வேற ஓகேண்ணா. என்ன கதைன்னா 11 மணிக்கு இந்த அச்சன் தட்டு வாங்க போனோம். வீடியோ எடுத்த வேணும் சொல்லிட்டாங்க. எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு பழம் 10 ரூபாய். அதனால வீடியோ எடுக்கிறேன்னு நினைச்சிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கீழே போய் அந்த வீடியோவை ப்ரோமோட் பண்ணி. ஆனால் கொஞ்சம் பயந்துட்டாரு. சொல்லிட்டு சொல்லிட்டு வீடியோ இனிமேல் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இங்கேருந்து வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துட்டு திரும்ப நம்ம வீடியோ போடுறோம். வெயிட் பண்ணுங்கள். சாமி முடிங்க. வீடியோ இனிமேல் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இங்கேருந்து வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துட்டு திரும்ப நம்ம வீடியோ போடுறோம். வெயிட் பண்ணுங்கள். சாமி முடிங்க எங்களோட வாங்க. கண்ணுதான் இதாக தெரியுது. நம்ம வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். பக்கமாக வந்தது மருதமலை லைன் முருகனை தரிசனிக்க 3 பேரும் போயிட்டு இருக்கோம். நீதி தரிசனத்தில் போகலான்னு பார்த்தோம். ஆனால் ராஜன் சார் வந்து நம்ம சாதாரணமாக எளிமையாக இருக்கும்னு ஆசைப்பட்டதுனால புது தரிசனத்தில் போயிட்டுருக்கோம். இல்லை, உனக்கு தரிசனம் கூட்டு போகிறாங்க 10 ரூபா தான். மழைங்க, நல்ல மழை. ஆனால் முருகர் அந்த மழையில் நம்மளை வர சொல்லிட்டாரு. இங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. அடுத்து மலையில் நேரம் மாதிரி அடுத்து எந்த காருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். முருகருக்கு நன்றி. முருகருக்கு அரோகரா. எண்ணம் போல் வாழ்க்கை. போற்றி ரொம்ப சந்தோஷம். ஆனால் சாமி தரிசனம் முடிச்சுட்டு சிறப்பாக வந்துட்டோம். ராஜாவுக்கு மாலையெல்லாம் கொடுத்துருக்கேன் காருக்கு போடுறதுக்கு. அப்புறம் ராஜா சாவி வச்சு இப்போ சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ ராஜா தரிசனம் எப்படி இருக்கு? எல்லாரும் வேகமாக கார் வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ரகசியத்தை கேட்டால் உங்களுக்கு ரகசியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். சரி, ரகசியத்தை சொல்லுங்களேன், இப்போவே கேட்குறேன். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வீடியோவில் சொல்கிறத விட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்லேருந்து உங்களுக்கு நான் ரகசியம் சொல்ல ஆரம்பிப்பேன். ரகசியம் காக்கப்படும். நீங்களும் 1 இயரில் எல்லாமே வாங்கிக்கலாம். பார்த்துக்கோங்க. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. சரி, தரிசனம்ல எப்படி இருந்துச்சு? தரிசனம் மிக சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு மருதமலையான நல்லா பார்த்தோம். ஆனால் இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் இவ்வளோ சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டுட்டு பொது தரிசனத்தில் கும்பிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்ககிட்ட பிடிச்சது. எப்போவுமே சாமியை பார்க்கும்போது நம்ம பொது தரிசனத்தில் வர்றது தான் மிகவும் நல்லது. காசு இருக்குன்னு சொல்லி நம்ம நேராக போய் பார்க்குறது நம்ம சாமிக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி காத்து அந்த சூழல். என் கை பேசு மொத்தம் எவ்வளோ பாருங்க. அது சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். பிரசாதம் வாங்குறதா வந்தோம். முறுக்கு வேணுமா? முறுக்கு வாங்கிட்டோம். பிரசாதம் அருமையாக இருக்கு. 760 ரூபா பில்லு. நிதித்துறை வழக்கறிஞர் வந்து இது பண்ணுறாரு.
ரூபா இல்லை நீக்கரை போட்டு பிரசாதம். நீங்கள் வந்து எப்பவும் மருதமலை கோயிலில் வந்தீங்கன்னா பிரசாதம் கண்டிப்பாக கிடைக்கும். வலிக்குது எனக்கு வலிக்குது. கண்டிப்பாக பிரசாதம் கிடைக்கும். வந்தீங்கன்னா பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. வண்டி வாங்குறோம், இதே மாதிரி என்ன ஒரு 10 வண்டியாவது வாங்கிடணும். கோயிலும் சேர்த்து எடுங்க, கவர் பண்ணுங்க. கோயிலும் தெரியணும், இங்கே வந்துருங்க. சூப்பர். இங்கே வாங்க, சாமி கொடுங்க. வண்டி சுத்துறா. வணக்கம் நண்பர்களே, இப்போதான் கார் தேக்க உடச்சோம். பரவாயில்ல, சிறப்பான தரிசனம், சிறப்பான ஒரு படையல் எல்லாம் முடிஞ்சது. கார் நல்லபடியாக நல்லா மழையும் பெஞ்சது, கிளைமேட்டும் நல்லா இருக்குது. 6 மணிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கிறது. பின்னாடி கோவில் முருகர் இருக்காரு, பின்னாடி முருகர் இருக்காரு. ஸோ இனிமேல் பயணம் வந்து தொடரலாம். 6 படை முருகர். பயணம் யாருக்காவது உழைச்சி கார் வாங்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், வீடியோ தரேன். ஆமா, நீ பொய்ய சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க, உண்மையை சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க, அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? இந்தியாவின் முதல் கார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மருதமலை முருகரோட பிரசாதம். அன்பு பாத்தீங்களா? இப்படிதான் தூத்துக்குள்ள கார் வாங்கின 2 வருஷத்துல அன்பு பாத்தீங்களா? அன்புலாம் இல்லை, சாப்பிட முடியாது அதிகமாக. மருதமலை கோயில்லாம் எப்படி இருந்தது சார், சொல்லுங்க. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. நான் அடிக்கடி வர்றேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீலிங்? எனக்கு மருதமலை ஃபீலிங் இன்னைக்கு நல்லா இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது, சாமியும் தரிசனம் பார்த்தாச்சு. உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? ஃபீலிங் கோயிலுக்கு வந்து புது கார் எடுத்திருக்கோம், சாவி வச்சு கும்பிட்டு ஒரு ஃபீலிங் வைப் இருக்கு. அடுத்த வருஷம் கொஞ்சம் பெரிய காராக வாங்கிடலாங்கிற வைப்பு இப்பவுமே வைப் ஏறி போச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு அது வேண்டாம், எனக்கு பஞ்சாமிரதம் தான் வேணும். பஞ்சாமிரதம் தான் இரு, பஞ்சாமிரதம் தான் வேணும். உள்ள இருக்கு. வாங்கின நீ பஞ்சாமிரதமே அப்படி தான் சாப்பிடணும். வாங்கியிருக்கலாம். பஞ்சாமிரதம் கையில் தான் சாப்பிடணும். பஞ்சாமிரதம் எப்படி சாப்பிடுவாங்க? எப்படி சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட்டு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பஞ்சாமிரதம் கையில் தான் சாப்பிடணும். 6 சுவை உள்ள பஞ்சாமிரதம். கொஞ்சம் நிறையா சுகர் இருக்கா? மறந்துட கூடாது. என்னென்ன சொல்றான் பாருங்க. மருதமலை பஞ்சாமிரதம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பஞ்சாமிரதம் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணுற வழி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அட்ரஸ் கொடுங்க. நாங்கள் அதாவது உதவி செய்யறதுக்கு சொன்னார். நாங்கள் பஞ்சாமிரதம்லாம் விற்கல, உங்களுக்கு உதவி, வெளியூரில் இருக்கீங்க, உன்னால் இங்கே வந்து வாங்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, உங்கள் அட்ரஸ்க்கே கொரியர் பண்ண சொல்லிடுறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இங்கே வந்து பஞ்சாமிரதம் ரொம்ப அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பயணத்துக்கான முக்கிய காரணம் வந்து நம்ம அதாவது ராஜன்குட்டி தான். வீடியோ ஆரம்பிச்சு 2வது நாளே வீடியோ ஆரம்பிச்சு 2வது நாளே கார் வாங்கியாச்சு ஃப்ளாக் பண்றதுக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது நல்ல பாசிட்டிவா போகுது. அந்த நிறைய வீடியோ மாசம் எங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் அதுலேருந்து 2 லட்சம் வரை வந்துட்டு இருக்கு. நீங்களும் வீடியோ போடுங்க, சம்பாதிங்க. இன்னைக்கு நாங்கள் மருதமலை வந்து முக்கிய காரணம் வந்து ராஜன்குட்டி சார் தான். அவர் இல்லாமலாம் இருந்தா இன்னைக்கு நாங்கள் மருதமலை நாங்கள் தரிசனம் கிடைச்சிருக்கோம். சிறப்பு தரிசனம், விஐபி தரிசனம் கிடைச்சது முக்கிய காரணம் வந்து நம்ம ராஜன்குட்டி. உனக்கு கிடைச்சதா இல்லையா தரிசனம்? அருமையாக கிடைச்சது, சூப்பராக இருந்தது. வாங்கி கொடுத்தது யாருன்னு சொல்லணும்ல.
வாங்கினதை மட்டும் வச்சுக்க கூடாதுல, யாரும் சொன்னாதானே வைக்கிறது. பஞ்சாமிரதம் வாங்கி கொடுத்ததெல்லாம் சொல்லணும். மிக அருமையாக இருந்தது. சிறப்பு தரிசனம் நல்லா இருந்தது. உண்மையாகவே வந்து கோயில் வந்து சாமி வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ராஜ அலங்காரம். இன்னைக்கு டெல்லி முதலமைச்சர் கூட வந்தாரு. டெல்லி சிஎம் வந்திருந்தாங்க. இன்னொன்னு வந்துட்டு இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா வந்துட்டு போனாரு. யாருக்குமே சிஎம்னே தெரியாத மாதிரி இல்ல. என்ன டேட்? விஐபி எஸ்கார்ட்ல போலீஸ். இன்னைக்கு வந்து 26/6/2025 ஏதோ ஒரு ஃப்ளோல வரும்போது தப்பா இருந்தது. இப்ப சொல்றேன் நாங்க பாருங்க, இப்போ மாலை நேரம் ஆயிடுச்சு. மருதமலை முருகர் பாருங்க லைட் ஜொலிக்கிறாரு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பயணம், அற்புதமான ஒரு காட்சி. ஓகே, நாங்கள் பயணத்தை தொடங்குறோம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில், மீண்டும் ஒரு பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நாங்கள் SS DJ ராஜு விலாஸ், JD பத்மநாபன். தேங்க்யூ.